யாழ் மாநகரின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்தின்மையால் யாழ் மாநகர சபையின் விசேட அமர்வின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ் மாநகர சபையின் கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்ற முதலாவது அமர்வின் தொடர்ச்சியாக விசேட அமர்வுக்காக இன்று காலை முதல்வர் மதிவதனி தலைமையில் சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது. கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவு இன்று நடைபெற்றது. அதன் பின்னர் மேலும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு முடிவடைந்த பின் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் முன்னதாக சபையின் உறுப்பினர் தர்ஷானந்த் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதார குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து ஏற்பட்ட இணக்கமின்மையால் கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றது. ஆனால் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இன்று ஏற்றுக்கொள்ள இது எவ்விதத்தில் நியாயமானது. தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என சபையின் உறுப்பினர் தர்ஷானந்த் கோரிக்கை விடுத்து சபையின் குறுக்கே சென்று முதல்வர் வெளியேறுவதை தடுத்ததால் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் முதல்வர் வெளியேறியதால் தமக்கு தமது எதிர்ப்பை காண்பிக்க நியாயம் கிடைக்கவில்லை என கூறியதுடன் சபையில் வெளிநபரது ஆதிக்கம் வலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மை கேட்டதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களை கருதுகிறார். அன்றைய தினம் நீங்கள் ஐந்தாவில் இல்லாத ஒரு விடயத்தை நடத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் தயவு ஒரு விடயங்களை கலைத்தால் அது முடிந்த பின்பு உடனடியாக சபையை மதித்து நாங்கள் இதோடு சபை கலைக்க போறோம் சொல்லி அவன் கூட்டிட்டு தான் ஏதாவது பிரச்சனை சபைத்தோட கலப்படுத்த போயிடலாம். முறைப்படி கலைக்கப்பட்டதென்றா இதில் ஒரு விடயத்தை கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அன்றைக்கு முதலாவது தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் இவர்கள் தனிப்பட்ட முதல்வர் ஆளுநர் தேர்வுக்கு 3 பேர் தேர்வுன்னு சொல்லி எந்த விதமாக அஜெண்டாவில் குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதுன்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமாக நான் கௌரவ செயலாளரோட இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்க கட்சி சார்பாக நாங்கள் செயல்படுத்தி கலைக்க போறோம். இங்க தெரிவித்துக் கொண்டு வரி வருகிறோம். இது முதல்வர் அராஜகமாக இந்த சபையை நடத்துகிறார். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாமல் செய்யுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நானும் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத்துறையினரும் நான் கௌரவராக நான் இதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இந்த உறுப்பினர் பதவியை அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க, தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதே பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். சுகாதார குழு அனுமதி முதல்வர் கேட்டதுக்கு கொடுத்தது. கூட்டத்தை நாம தவறாமலை நடத்துறோம். மாநகர சபையை தவறாமலை நடத்துறோம். கதைக்கிறது
சம்பந்தமா எழுதி ஓடுறான். இப்ப என்ன மாநகரம் நடக்குது? நாங்கள் வந்து எங்களுடைய பதவிக்கு மேலர் மேலராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சும்மா அடித்தா போல ஏதாவது ஒரு விவாதம் செய்யறவங்க இப்ப உள்ள தலைக்க வழியில நீங்கள் சமய குழப்பாங்க. நட்டில பாரதிரத்னா முழுக்களும் சமய குழப்பம். கூட்டமே நடைபெறவில்லை. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை.